வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூன் மற்றும் ஜூலை 2024 இந்த கிரகங்கள் 7 கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்து மாலை போல் ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த மாளிகா யோகம் என்ற யோகத்தை உருவாக்கி 3 ராசி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த இருக்கிறார்கள். இந்த ஜூன் மாதத்தில் ஏற்கனவே பத்திர ராஜயோகம், லட்சுமி நாராயண யோகமும், அடுத்து புத ஆதித்ய ராஜயோகமும் சுக்கிராதித்ய ராஜயோகமும் உருவாகி ஜாதகர்களுக்கு நல்ல பலன்களை தந்தது. மிதுன ராசியில் இப்பொழுது புதன், சுக்கிரன், சூரியன் ஆக 3ம் பயணம் செய்கிறார்கள். அது மட்டுமின்றி கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும், மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபராசியில் விழாவும் உள்ளார்கள். ஆக இந்த மேற்கூறிய இடங்களில் 7 கிரக சேர்க்கை அவர்கள் அமர்ந்து இந்த கிரக மாளிகை ராஜயோகத்தை உருவாக்குகிறார்கள். இது நிறைய ராசி மக்களுக்கு பல சாதகமான பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. சோதிடத்தின்படி எல்லா கிரகங்களும் வரிசையாக 7 வீடுகள் இருக்கும்போதெல்லாம் இந்த கிரக மாளிகை யோகம் உருவாகிறது. எப்பொழுதும் இந்த கிரகங்கள் மாலையாக அமைகின்றனவோ அதை கிரக மாளிகை யோகம் என கூறுகிறார்கள். மிதுனத்தில் 3 கிரகங்கள் ஒன்றாக இருப்பதால் மாளிகை யோகம் மிகவும் பயனுள்ளதாகவும் சக்தி கொண்டு அமைந்ததாகவும் இருக்கிறது. மாளிகை யோகம் உருவானது மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய 3 ராசி மக்களுக்கு நல்லதொரு பலனையும் சுபமாக அமையப் போகிறது. இந்த பதிவில் இந்த ராசிகளை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். மேஷ ராசி மக்களுக்கு இந்த கிரக மாளிகை யோகம் மிகவும் சாதகமான பலன்களை தரக்கூடிய தன்மையில் செயல்படும். இந்த காலகட்டம் மேஷராசி மாணவர்களுக்கும் அவர்கள் படிக்கும் உயர்கல்வியில் பயில வரும் மாணவர்களின் விருப்பம் நிறைவேறும். இதனுடன் இவர்கள் செய்யும் பயணங்களில் வெற்றி பெறுவார்கள். அது தொழில் சார்ந்த பயணங்களாக இருந்தால் அது ஆதாயத்துடன் நல்லதொரு பணத்தையும் பெறுவார்கள். மேஷராசி மக்கள் ஒரு புதிய திட்டம் அல்லது ஒரு புதிய முயற்சியை இப்பொழுது ஆரம்பித்து தொடங்கலாம். அதில் இவர்கள் சாதகமான வெற்றிகளை குவிப்பார்கள். மற்றும் மேஷராசி மக்கள் பங்குதார கூட்டாண்மை மூலம் தொழிலை தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கிறது. ஆகவே மேஷராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் நல்லவிதமான நேர்மறையான முடிவுகளை இந்த யோகத்தால் பெற்று அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது என்பதை உணரலாம். அடுத்து மிதுனம். இந்த கிரக மாளிகை யோகம் மிதுன ராசி மக்களுக்கு மங்களகரமான மற்றும் பலன் தரும் ஒரு யோகமாக இருக்கிறது. இவர்கள் வாழும் சமூகத்தில் இவருடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இவர்கள் ஒரு சட்ட விஷயத்தில் இந்த நேரத்தை சிக்கிக்கொண்டால் அதிலிருந்து எளிதாக இவர்கள் வெளியே வருவார்கள். மற்றும் அதில் இவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலை இல்லை என்றாலும் அவர்கள் சாதாரணமாக வெளியே வந்து விடுவார்கள். அதில் எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை. மிதுனராசி மக்கள் தொழில் ரீதியாக வக்கீலாக இருக்கும் இந்த மிதுனராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளை பெறுவார்கள். இவர்களுடைய வாதாடும் திறமை பளிச்சிடும். மற்றவர்களால் இவருடைய வாதாடும் திறமையை பார்த்து மகிழ்ச்சியுடன் இவர்களுக்கு வாழ்த்து கூறுவார்கள். மிதுனராசி மக்களுடைய குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கலகலப்பும் மிகுந்து இருக்கும். தம்பதிகள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும். மறுபுறம் திருமணமாகாத மிதுனராசி மக்களுக்கு திருமண திட்டங்கள் சார்ந்த சூழ்நிலை அமையும். நிச்சயதார்த்தம் ஆகியவற்றில் இவர்கள் கலந்து கொள்ளலாம். இவருடைய நிச்சயதார்த்தமும் அதில் ஒன்றாக இருக்கும். மிதுனராசி மக்கள் தங்களின் பணியிடத்தில் இவர்கள் தங்கள் திறமைக்காக சக ஊழியர்களுடைய பாராட்டுகளையும் மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவார்கள். இவர்கள் அலுவலகத்தில் இவர்கள் பணி பாராட்டப்படும். மற்றும் இவர்கள் எல்லா இலக்குகளையும் அடைய இவர்களுடைய குடும்ப மூத்தவர்களும் வேலை செய்யும் இடத்துல மூத்தவர்களும் இவர்களுக்கு உதவி செய்வார்கள். அடுத்து சிம்மம். நீங்கள் சிம்மராசியில் பிறந்து இருந்தால் இந்த கிரக மாளிகை யோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். வேலை செய்யும் சிம்மராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெற்று நலமாக முன்னேறுவார்கள். மேலும் இவர்கள் தங்கள் எதிர்காலத்தை மேம்படுத்த சில வாய்ப்புகளை பெற்று நலமாக அதில் முன்னேறி செல்வார்கள்.
மிதுன ராசி மக்கள் சிம்ம ராசி மக்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு நீங்கி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மத்தியிலும் அன்பு பெருகும். உறவுகள் ஒருவருக்கொருவர் நலமாக மகிழ்ந்து வாழ்வார்கள். சிம்மராசி மக்களுடைய தங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகபங்களையும் பெற்று நலமாக இருப்பார்கள். சிம்மராசி மக்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் இவர்கள் செயல்திறனை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும். இதனால் குடும்பமும் இவர்களும் நலமுடன் வாழக்கூடிய தன்மை இருக்கும். மேற்கூறிய 3 ராசி மக்களுடைய ஆரோக்கியம் இவர்களுக்கு சாதகமாக இப்பொழுது இருக்கும். நீண்ட நாள் நோயில் அவதிப்படும் மக்கள் அந்த நோயிலிருந்து வெளிப்பட்டு நலமாக உலாவுவார்கள். மற்றும் இவருடைய காதல் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். சிலர் இந்த ராசி மக்கள் தங்கள் திருமண வாழ்க்கையிலும் புகக்கூடிய சூழல் இருக்கிறது. திருமணமானவர்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தரக்கூடிய நிலையில் இந்த கிரக மாளிகா யோகம் செயல்படுகிறது. இந்த கிரக மாளிகா யோகம் மேற்கூறிய ராசி மக்கள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை அதிகரிக்கிறது. அதன் தாக்கம் ஒருவரை தலைவராக்கிறது. அவர்கள் கடின உழைப்பாளிகளாக மாறுகிறார்கள். அதனால் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். பணத்தையும் ஆதாயத்தையும் அறுவடை செய்கிறார்கள். அவர்கள் வாழும் சமூகத்தில் மதிப்பு உயர்கிறது. அதே நேரத்தில் இவர்களும் தேவையற்ற யூகம் மற்றும் ஆணவத்தால் நிரம்பி வழிவார்கள். அது இவர்களுக்கு நல்லதல்ல. ஆகையால் இவர்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் அதை அப்புறப்படுத்தினால் வெற்றி பெறுவார்கள். இவர்கள் எல்லா விதமான வசதிகளும் ஆடம்பரம் நிறைந்த ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்று நம்பலாம். பெரிய பெயரும் புகழும் பணமும் சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் இந்த கிரக மாளிகா யோகம் மேற்கூறிய ராசிகளுக்கு நலமாக இருக்கிறது என்று நம்பலாம். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.